நமக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். அதெல்லாம் சரிதான். எலியா பயந்து ஓடுனாரு. அவரு ஜீவன எடுத்துக்கொள்ளுன்னு சொன்னாரு. இருந்தாலும் கர்த்தருடைய திட்டம் இருந்தனால அவர் ஜீவன எடுத்துக்கொள்ளல. இன்னும் கொஞ்ச நாள் கூட வாழும்படி அவர் வைத்திருந்தார். ஏன் அவரு மரணத்தை காணாமல் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்? அவர்தான் தன்னையே சொல்றாரு. ஒரு பரிசுத்தவான் இல்ல, நான் எங்க அப்பா, அம்மா மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி அவரே புலம்புகிறத நம்ம பார்க்க முடியும். அப்படி இருந்தும் ஏன் எலியா பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் மரணத்தை காணாமல்? அப்படிங்கிற சந்தேகம் நம்மள பலருக்கு வந்திருக்கும் இல்லையா? அங்கேயும் ஒரு ரகசியத்தை நம்ம பார்க்க முடியும். இந்த எலியா பாகால் தீர்க்கதரிசிகளை 400 பேரை கொலை எசபேலுடைய வார்த்தைகளை கேட்டு எலியா ஓடி போகிறதை நம்ம பார்த்தோம். இந்த எசபேல் சொல்லுவாங்க, நாளைக்கு இந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகளுக்கு சம்பவித்தது போலயே உனக்கும் சம்பவிக்கும். அப்படி இல்லைன்னா என்னுடைய தேவர்கள் எனக்கு நியாயம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எசபேல் சொல்லுகிற ஒரு காரியத்தை நமக்கு பார்க்க முடியும். 19வது அதிகாரத்துல 2வது வசனத்துல நம்ம தெளிவா பார்க்க முடியும். எசபேல் சொல்லுவாங்க, நாளைக்கு உன் ஜீவனை நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வார்த்தை தான் எலியா பரலோகத்திற்கு ஜீவனோடு எடுத்து கொள்ளப்பட ஒரு முக்கியமான காரணமா இருந்தது. எனக்கு பிரியமானவர்களே, பல நேரத்துல நம்ம நினைக்கிறோம், சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் நிறைய பேசுறாங்க, நிறைய காரியம் செய்யறாங்க, ஆனாலும் நான் கர்த்தருக்கு உண்மையாக தான் இருக்கிறேன். அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் இப்படி இருக்கிறேனே, எல்லாரும் என்னை சபிக்கிறாங்க, என்னை தூஷணமா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நான் பல நேரத்துல ரொம்ப கஷ்டப்படுகிறவங்களா இருக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? எசபேல் சொன்னாங்க, நாளைக்கு இன்றைய தினத்துல உன்னுடைய ஜீவனை நான் எடுப்பேன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு பிரியமானவர்களே, அந்த ஒரு வார்த்தை தான் எலியா மரணத்தை காணாதபடி பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆமே, வார்த்தையினால அவர் மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த நாட்களை சத்துரு நமக்கு விரோதமாய் என்ன வார்த்தைகள் பேசினாலும் எனக்கு பிரியமானவர்களே, நீங்க இந்த காரியத்தை நினைத்து கொள்ளுங்க. சத்ரு உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை மாத்திரம்தான் கொண்டு வரும். எலியா மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு இந்த எசபேலுடைய வார்த்தை ஒரு முக்கியமான காரணம். இந்த நாட்கள்ல நீங்க விசுவாசத்தோட இருங்க. உங்களுக்கு விரோதமா யாரு என்ன பேசினாலும் சரி, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு மற்றவர்கள் விடுகிற சாபம், மற்றவர்கள் விடுகிற பேச்சு, மற்றவர்கள் செய்கிற சில காரியங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை அது நிச்சயமாய் பரலோகத்திலிருந்து கொண்டு வரும். அதனால எனக்கு பிரியமானவர்களை, விசுவாசத்தோட இருங்க. எலியாவை போல நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை நீங்க செய்யுங்க. ஆனா வாயின் வார்த்தைகளை மாத்திரம் ரொம்ப கவனமா பேசுங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, யார் எனக்கு விரோதமா எழும்பினாலும் சரி, என்னை அழைத்த என் தேவன் என்னோடு கூட இருக்கிறான்ற ஒரே ஒரு விசுவாசத்தோடு இருங்க. நிச்சயமாய் சத்துருக்களின் மத்தியிலே எலியாவுடைய ஜீவனை விட்டு கொடுக்காமல் ஜீவனோடு எடுத்த கர்த்தர் இந்த நாட்களை நம்முடைய சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் எழும்பும் போது அவர்கள் எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்காதுன்னு சொன்னாங்களோ அவர்கள் முன்பாக அது அத்தனையும் நடக்கும்படி செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தைகளின் மூலியமா உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்புங்க, எலியாவோடு கூட இருந்த கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட இருப்பாராக. ஆமென். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காய் ஒரு விஷயம் நான் கடந்து வருகிறேனப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, எலியாவுக்கு விரும்பினாலும் அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு கர்த்தாவே பரலோகம் இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய சித்தம் அவர்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும். தன்னுடைய நாவினால கூட அப்பா தப்பி தவறி உம்முடைய வார்த்தைகளை கர்த்தாவே உம்முடைய நாமத்தை தூஷிக்காதபடி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக. அப்படி செய்கிறபடி நாள் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்துல எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினால நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்று அடுத்த வீடியோல பார்ப்போம். May God bless you. For prayer support, please contact these numbers.